ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்சூரன்ஸ் கிளைம்ஸில் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதோட பேசிக் கான்செப்ட் ப்ளஸ் ஃபார்மேட் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். A fire occurred on 1st February 2021 in the premises of Pioneer Limited. A retail store and business was partially disorganized up to 30th June 2021. The company was insured under a loss of profit for rupees 1,25,000 with a 6 months period indemnity. Okay. Pioneer Limited ஓட ப்ரெமைசஸில் ஃபயர் வந்து நடந்துருச்சு. என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா 1st February of 2021 நடந்துச்சு. அவங்க கம்பெனி வந்து டிஸ்ஆர்கனைஸ், அதாவது டிஸ்லொகேட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 30th June வரைக்கும். ஸோ 1st Februaryலேருந்து 30th June வரைக்கும் அவங்களோட பிஸ்னஸை டிஸ்ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, வேறு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து 1,25,000 ருபீஸ்க்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் இன்சூரன்ஸ் பாலிசியும் அவங்க போட்டு வச்சுருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் 6 months பீரியட் தான் இண்டம்னிட்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் கிளைம் அண்டர் த லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி அஸ்யூமிங் என்டையர் சேல்ஸ் டியூரிங் இன்டரப்டட் பீரியட் வாஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ். கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி நம்ம அமௌண்ட் ஆஃப் கிளைம் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போது அந்த இன்டரப்டட் பீரியட், அதாவது இன்டரப்டட் பீரியட்னா ஃபயர் அக்கர் ஆனதுலேன்னு டிஸ்லொகேட் பண்ணோம்ல, அந்த பீரியடில் நடந்த சேல்ஸ் எல்லாமே நம்ம அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் பண்ணதுனால தான் அந்த என்டையர் சேல்ஸுமே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவல் டர்ன் ஓவர் ஃப்ரம் 1st February to 30th June 2021 rupees 80,000. ஸோ 1st Februaryலேருந்து 30th June 2021 வரைக்கும் 80,000 rupees வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் டர்ன் ஓவர் ஃப்ரம் 1st February to 30th June 2 lakh rupees. டர்ன் ஓவர் ஃப்ரம் 1st February 2020 to 31st January 2021 4,50,000. நெட் ப்ராஃபிட் ஃபார் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 70,000. Insured standing charges for last financial year 56,000. Total standing charges 64,000. Turnover for the last financial year 4,20,000 rupees. ஸோ இங்கே சில இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து எந்தெந்த பீரியடில் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. The company incurred the additional expenses amounting to rupees 6,700 which reduced the loss in turnover. ஓகே, கம்பெனி வந்து 6,700 rupees அடிஷ்னலாக வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டேர்ன் ஓவரில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. There was also a saving during the indemnity period of rupees 2,450 in the insured standing charges as a result of the fire. அது மட்டும் இல்லாமல் 2,450 rupees வந்து இந்த indemnity பீரியடில் அவங்க சேவும் பண்ணியிருக்காங்க. There had been a considerable increase in trade since the date of the last annual accounts and it has been agreed that an adjustment of 15% be made in respect of the upward trend in turnover. அப்புறம் 15% வந்து ட்ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா பயோனியர் லிமிட்டடோட ப்ரெமைசஸில் ஃபயர் அக்கார் ஆயிருக்கு. எப்போனா 1st February 2021. ஸோ அந்த கம்பெனியை வந்து டிஸ்ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க 30th June 2021 வரைக்கும். ஸோ 1st Februaryலேருந்து 30th June of 2021 வரைக்கும் அவங்களோட டிஸ்ஆர்கனைஸ்டு ஆர் டிஸ்லொகேட்டட் பீரியட் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க வந்து பாலிசி வந்து 1,25,000 rupeesக்கு போட்டிருக்காங்க. 6 months வந்து இண்டம்னிட்டி பீரியட் அப்படிங்கிறத பாலிசியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு சேல்ஸ், நெட் ப்ராஃபிட், ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6,700 rupees அவங்க அடிஷ்னலாக எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2,450 rupees வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 15% வந்து சேல்ஸில் வந்து ட்ரெண்ட் இருக்குது, அப்வர்ட் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் ஆஃப் கிளைம் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து எவ்வளோ கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இந்த சம்மில் பார்ப்போம். இப்போது சொல்யூஷன் பார்ட்குள்ளே போகலாம். டோட்டலாக இந்த சம்மை 4 பீரியடை நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 4 பீரியட்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்லொகேஷன் ஆர் டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியட். அதாவது அவங்க அந்த பிஸ்னஸை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க, அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஸ்லொகேஷன் பீரியட்னு சொல்லுவோம். டிஸ்லொகேஷன் ஆர் டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியடுங்கிறது நம்பர் 1.
நம்பர் 2 கரஸ்பாண்டிங் பீரியட். கரஸ்பாண்டிங் பீரியட்னா இப்போ டிஸ்லொகேஷன் வந்து நம்ம இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 1 பிப்ரவரிலேருந்து 30th ஜூன் வரைக்கும் நடந்திருக்கு. அதே 1 பிப்ரவரிலேருந்து 30th ஜூன் வரைக்கும் போன வருஷத்தோடது எடுத்துக்கிறது தான் கரஸ்பாண்டிங் பீரியட். ஸோ இண்டம்னிட்டி பீரியடோட கரஸ்பாண்டிங் பீரியட் மொதல் வருஷத்தில் எவ்வளோ இருக்கோ அப்படிங்கிறது தான் கரஸ்பாண்டிங் பீரியட். ஸோ டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியட் நமக்கு சம்மில் எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட போன வருஷத்தோட என்ன பீரியடோ அதே பீரியட், ஆனால் போன வருஷத்தோடது இருக்கிறது கரஸ்பாண்டிங் பீரியடில், அதுதான் கரஸ்பாண்டிங் பீரியட். நெக்ஸ்ட்டு ப்ரிசீடிங் 1 இயர். ப்ரிசீடிங் 1 இயர்னா ஃபயர் என்னைக்கு நடந்துச்சோ அன்னையிலேருந்து 12 months, அந்த 1 இயர் தான் வந்து ப்ரிசீடிங் 1 இயர். ஸோ அந்த பீரியட் தான் ப்ரிசீடிங் இயர். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர். லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் என்னவோ, நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச்சாக இருக்கலாம் அல்லது ஜனவரி டு டிசம்பராக இருக்கலாம், என்ன இருக்கோ அந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட அந்த இயர் வந்து இந்த 4th. ஸோ மொத்த சம்மையுமே 4 பீரியடில் நம்ம கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்லொகேஷன் ஆர் டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியட், நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் பீரியட், நெக்ஸ்ட் ப்ரிசீடிங் 1 இயர் அண்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு 4 பீரியடாக கொண்டு வந்துடணும். இதுலேருந்து நமக்கு என்ன தேவைன்னா we need டேர்ன் ஓவர் தான் வேணும். இதோட டேர்ன் ஓவர் நமக்கு தேவைப்படும், இதோட டேர்ன் ஓவர் தேவைப்படும் அண்ட் இதோட டேர்ன் ஓவர் தேவைப்படும். இதில் டேர்ன் ஓவர், ஸ்டாண்டிங் சார்ஜஸ், இன்ஷியர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அன்இன்ஷியர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட், இந்த 4மே வந்து இந்த பீரியட்லேயே நம்ம கண்டுபிடிக்கணும். பாக்கி எல்லாத்தோட டேர்ன் ஓவரும் நமக்கு வேணும். இதுக்காக தான் இந்த 4 பிரித்து இதில் போட்டிருக்கோம். இது என்ன பீரியட் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பீரியடோட சேல்ஸ் என்ன, இதுவாக இருந்துச்சுன்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அன்இன்ஷியர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ், நெட் ப்ராஃபிட், இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோன்னா 50% ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபார்மேட்டில் கொண்டு போய் போடுறது தான் நமக்கு வேலை. இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா 50% ஓகே சம். இப்போது இந்த சம்மில் எது டிஸ்லொகேஷன் பீரியட் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 பிப்ரவரிலேருந்து 30th ஜூன் வரைக்கும் டிஸ்ஆர்கனைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ஆர்கனைஸ்டு ஆர் டிஸ்லொகேஷன் பீரியட் வந்து 1 பிப்ரவரிலேருந்து 30th ஜூன் வரைக்கும். ஸோ 1 பிப்ரவரி ஆஃப் 2021 to 36 2021 இதுதான் வந்து டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியட். நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டிங் பீரியட். கரஸ்பாண்டிங் பீரியட் அப்படிங்கிறது அப்படியே இங்கே என்ன இண்டம்னிட்டி இங்கே டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியடாக இருந்துச்சோ இது அப்படியே தான் வரும், பட் ப்ரீவியஸ் இயரோடது வரும். இங்கே 1/2/2021 36 2021 வரைக்கும். பட் கரஸ்பாண்டிங் பீரியட் அப்படிங்கும்போது 1/2/2020 36 2020 வரைக்கும். இதுதான் கரஸ்பாண்டிங் பீரியட். டிஸ்லொகேஷன் பீரியடோட அதே தான், பட் வந்து ப்ரீவியஸ் இயரோட இருக்கிறது தான் கரஸ்பாண்டிங் பீரியட். நெக்ஸ்ட்டு ப்ரிசீடிங் 1 இயர். ப்ரிசீடிங் 1 இயர் அப்படிங்கிறது ஃபயர் அக்கர் ஆனதுக்கும் முன்னாடி உள்ள ஒரு வருஷம். அதாவது ஃபயர் நமக்கு ஆனது 1/2/2021 ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும், 1/2/2020 31/1/2021 வரைக்கும் நடந்திருக்கும். அதுதான் வந்து ப்ரிசீடிங் 1 இயர். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் டே தான் ஃபயர் அக்கர் ஆச்சு. ஸோ இதுக்கு முந்தின ஒரு வருஷத்தை நம்ம இங்கே போட்டிருக்கோம் ப்ரிசீடிங் 1 இயரில். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். இந்த சம்மில் ஏப்ரல் டு மார்ச் தான் வந்து ஃபினான்ஷியல் இயர். ஸோ 1st ஏப்ரல் 2020 31st மார்ச் 2021 வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர், லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த 4 பீரியடோட டேட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்ஸ்க்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேர்ன் ஓவர் தான் வேணும். இங்கே டேர்ன் ஓவர், இதில் டேர்ன் ஓவர், இதில் டேர்ன் ஓவர் அண்ட் இதில் டேர்ன் ஓவர், ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அன்இன்ஷியர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ், நெட் ப்ராஃபிட், இந்த 4 தான் நமக்கு தேவை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து சம்மில் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ நமக்கு தேவை இதோட டேர்ன் ஓவர் 1/2/2021 36 2021 வரைக்கும் உள்ள சேல்ஸ் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ சம்மில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க 80,000 rupees வந்து டேர்ன் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 80,000 rupees நம்ம இங்கே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட கரஸ்பாண்டிங் பீரியட் சேல்ஸு கொடுத்துருக்காங்க. 1 பிப்ரவரியில் 30th ஜூன் 2020 2 lakhs நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 lakhs நம்ம இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரிசீடிங் 1 இயரோட டேர்ன் ஓவர். ப்ரிசீடிங் 1 இயர் டேர்ன் ஓவர் வந்து 1st February 2020 31st January 2021 வரைக்கும் 4,50,000 rupees வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த 4,50,000 rupees டேர்ன் ஓவர் அதை இங்கே போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம நெட் ப்ராஃபிட் வேணும், இன்ஷியர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வேணும், அன்இன்ஷியர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வேணும்
அண்ட் டர்ன் ஓவர் வேணும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நெட் ப்ராஃபிட் இருக்குது. 70,000 ருபீஸ் வந்து நெட் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் 70,000 ருபீஸ். இன்ஷுர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 56,000 ருபீஸ். ஸோ 56,000 ருபீஸ் இங்கே போட்டுட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு தேவை வந்து அன்இன்ஷுர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். இங்கே அன்இன்ஷுர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் நமக்கு கொடுக்கல. டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இன்ஷுர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் உள்ளது தான் வந்து அன்இன்ஷுர்டு. நம்ம டோட்டல்லேன்னு இன்ஷுர்டு மைனஸ் பண்ணோன்னா நமக்கு அன்இன்ஷுர்டு கிடச்சிரும். ஸோ 64,000ல் 56,000 ருபீஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் 8,000 ருபீஸ். ஸோ அந்த 8,000 ருபீஸ் வந்து அன்இன்ஷுர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ அன்இன்ஷுர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 8,000 ருபீஸ். அண்ட் இதோட டேர்ன் ஓவர் வந்து 4,20,000 ருபீஸ். ஸோ 4,20,000 ருபீஸ் இங்கே நம்ம போடாச்சு. ஸோ இந்த 4 பீரியடுக்குரிய சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட நெட் ப்ராஃபிட், ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அன்இன்ஷுர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்மேட் போக போகிறோம். ஃபார்மேட் படி நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் கிளைம் ஃபார் த லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் இன் ருபீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில் கரஸ்பாண்டிங் பீரியட் சேல்ஸ். கரஸ்பாண்டிங் பீரியட் சேல்ஸு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரஸ்பாண்டிங் பீரியட் அதோட சேல்ஸ் 2 lakh ருபீஸ். ஸோ 2 lakh போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. 15% இன்க்ரீஸ்னு சொல்லிட்டு சம்மில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 15% இன்க்ரீஸ் இன் ட்ரெண்டை நம்ம இங்கே போடுறோம். ஸோ 2 lakhs ருபீஸில் 15% போடுறோம். 2 lakh into 15% 30,000 ருபீஸ். ஸோ 30,000 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் இன் ட்ரெண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ஃபார் டிஸ்லொகேட்டட் பீரியட் கிடைச்சிரும். 2,30,000 ருபீஸ் வந்து எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ஃபார் டிஸ்லொகேஷன் பீரியட். டிஸ்லொகேஷன் பீரியட் அப்போ நமக்கு 2,30,000 ருபீஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக எவ்வளோ தான் நடந்திருக்கு டிஸ்லொகேஷன் பீரியட்லன்னு பார்க்கலாம். டிஸ்லொகேஷன் பீரியடில் நமக்கு 80,000 ருபீஸ் தான் வந்து நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவல் சேல்ஸ் ஃபார் டிஸ்லொகேஷன் பீரியட் வந்து 80,000 ருபீஸ். எஸ்டிமேட்டட் 2,30,000 பட் ஆக்சுவல் 80,000. ஸோ ஷார்ட் சேல்ஸ், அதாவது நமக்கு 1,50,000 ருபீஸ் வந்து நமக்கு சேல்ஸ் நடக்கலை. எஸ்டிமேட் பண்ணதை விட நமக்கு ஆக்சுவலாக நடந்தது ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஷார்ட் சேல்ஸ் வந்து 1,50,000 ருபீஸ். இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஷார்ட் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஜிபி ஆன் ஷார்ட் சேல்ஸ். ஜிபி ஆன் ஷார்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட் சேல்ஸ் இருக்குது, ஜிபி தான் நமக்கு வேணும். ஜிபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்லையும் லாஸ் ஆஃப் ஸ்டாக்லையும் கம்ப்ளீட்டாக ஜிபிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ் ஆஃப் ஸ்டாக்கில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் உள்ள கிராஸ் ப்ராஃபிட் தான் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். பட் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது இங்கே நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷுர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைடட் பை லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் சேல்ஸை அந்த டிவைட் பண்ணி நமக்கு கிடைக்கிற பர்சன்டேஜ் தான் இதில் ஜிபி. ஸோ ஜிபி என்ன அப்படிங்கிறத ஒர்க்கிங் நோட் நம்பர் 1ல் பார்க்கலாம். ஸோ ஜிபி அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷுர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைடட் பை லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் சேல்ஸ் இன்டூ 100. ஸோ என்பி நமக்கு 70,000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஷுர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 56,000 அண்ட் டேர்ன் ஓவர் 4,20,000. ஸோ இன்ஷுர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 56,000. ஸோ நெட் ப்ராஃபிட்டோட அதை ஆட் பண்ணி டிவைடட் பை சேல்ஸ் 4,20,000 போட்டோம் அப்படின்னா நமக்கு 30% வரும். 70,000 plus 56,000 divided by 4,20,000 into 100. ஸோ நமக்கு 30% கிடைச்சிருக்கு. ஜிபி வந்து 30% அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜிபி ஆன் ஷார்ட் சேல்ஸ். ஷார்ட் சேல்ஸ் எவ்வளோ? 1,50,000 நமக்கு ஷார்ட் சேல்ஸ். ஸோ 1,50,000 into 30%னா 45,000 ருபீஸ் வந்து ஜிபி ஆன் ஷார்ட் சேல்ஸ். ஸோ ஜிபி ஆன் ஷார்ட் சேல்ஸ் 45,000 அப்படின்னு போட்டுடும். நெக்ஸ்ட்டு இதில் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணி சேவிங்ஸை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கும். அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறது சம்மில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6,700 ருபீஸ் வந்து அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம 6,700 ருபீஸை எடுக்கக்கூடாது. நம்ம இதுக்கு ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டு தான்
இதில் லீஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் நம்ம போடணும். டேரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 வந்து அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்கிறது. இதில் லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் எவ்வளவோ அதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம். ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்தாங்க? 6700 அவங்க ஆக்சுவலாக எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ 6700 ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் வேணும். ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் வேணும்னா ஒர்க்கிங் நோட் நம்பர் 3 போட்டால் தான் நமக்கு வந்து ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ப்ரிசீடிங் 1 இயர் டர்ன் ஓவரோட இந்த வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் இன் ட்ரெண்ட் இருக்கோ, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இன்க்ரீஸாக இருந்தால் ப்ளஸ், டிக்ரீஸாக இருந்தால் மைனஸ் போட்டுட்டு வர்றது தான் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர். அந்த அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர்லேன்னு ஜிபி நம்ம கண்டுபிடிச்ச ஜிபி பர்சன்டேஜ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ ப்ரிசீடிங் 1 இயர் டர்ன் ஓவர் நம்ம ஆல்ரெடி ப்ரிசீடிங் இயரில் அதோட டர்ன் ஓவர் 4,50,000 rupees அப்படிங்கிறத நமக்கு தேவைப்படுச்சுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கோம். ஸோ அந்த 4,50,000 ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் ட்ரெண்ட் 15% வந்து இன்க்ரீஸ் இன் ட்ரெண்ட்னு சொல்கிறோம். ஸோ 4,50,000ல் 15% போட்டோம்னா 67,500. ஸோ 67,500 ஆட் பண்ணோன்னா 5,17,500 அப்படிங்கிறது அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர். இந்த அட்ஜஸ்டட் டர்ன் ஓவரில் ஜிபி பர்சன்டேஜ் அப்ளை பண்ணணும். ஸோ 67,500 ப்ளஸ் 4,50,000 5,17,500 is adjusted turnover. இதில் ஜிபி பர்சன்டேஜ் 30% அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1,55,250 rupees தான் வந்து ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர். இந்த ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் கண்டுபிடிச்ச பிற்பாடு வாக்கிங் நோட் நம்பர் 2க்கு போய் நம்ம ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் இந்த அமௌண்ட்டை நம்ம போடணும். ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் 6,700 into multiplied by GP on adjusted turnover 1,55,250 divided by GP on adjusted turnover 1,55,250 plus uninsured standing charges. Uninsured standing charges 8,000 rupees நம்ம find out பண்ணியிருக்கோம். So 8,000 rupees. Okay, இப்போ நம்ம 155,250 8,000 ஆட் பண்ணிக்குவோம். 155,250 plus 8,000 போட்டோம்னா 163,250 வருது. So 6,700 into 155,250 divided by 163,250 போட்டோம்னா நமக்கு 6,372 rupees வந்து கிடைக்குது. ஸோ 6,372 rupees தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து 6,700 வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சதில் 6,372 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் விச்சவர் இஸ் லோயர் அப்படின்னு பார்த்தோம்னா 6,372 rupees தான். ஸோ 6,372 rupees தான் நம்ம வந்து அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் 6,372 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் சேவிங்ஸ் அண்ட் இண்டெம்னிட்டி பீரியட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எஸ் இருக்குது. 2,450 rupees வந்து நம்ம இண்டெம்னிட்டி பீரியடில் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2,450 rupees வந்து சேவிங்ஸ் இருக்குது. ஸோ 2,450 நம்ம போட்டாச்சு. ஸோ ஜிபி ஆன் ஷார்ட் சேல்ஸில் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணி சேவிங்ஸை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற 48,922 rupees தான் வந்து லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். இது ஆவரேஜ் கிளாஸ் நம்ம போடுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. இதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் கிளைம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாலிசி அமௌண்ட் ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர். இது அண்டர் இன்சூரன்ஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பாலிசி அமௌண்ட் அண்ட் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் கம்பேர் பண்ணணும். பாலிசி அமௌண்ட் 1,25,000 rupees போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் நம்ம கண்டுபிடிச்சோம் 155,250. ஸோ ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவரை விட பாலிசி அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது அண்டர் இன்சூரன்ஸ். இப்போது இதில் வந்து பாலிசி அமௌண்ட் 1,25,000 rupees இருக்குது. பட் ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் 155,250 இருக்குது. ஸோ இதை விட இது கம்மியாக இருக்கிறதுனால அண்டர் இன்சூரன்ஸ் இங்கே அப்ளை ஆகும். ஸோ அண்டர் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆவரேஜ் கிளாஸ் படி தான் கொடுக்கணும். ஸோ ஆவரேஜ் கிளாஸ் படி கொடுக்கணும் அப்படின்னா கிளைமுக்கு ஃபார்முலா இருக்குது. அமௌண்ட் ஆஃப் பாலிசி டிவைடட் பை ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் இன்டூ அமௌண்ட் ஆஃப் கிளைம். இப்போ அமௌண்ட் ஆஃப் பாலிசி எவ்வளோ? 1,25,000 rupeesக்கு நம்ம பாலிசி போட்டிருக்கோம். ஸோ 1,25,000 rupees. GP on adjusted turnover 1,55,250 into amount of claim அதாவது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சது படி 48,922 rupees. ஸோ 48,922. ஸோ
1,25,000 divided by 155,250 into 48,922 போட்டோம்னா நமக்கு 39,389, அதாவது 390.6 இருக்கிறதுனால நம்ம 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 39,390 rupees தான் வந்து நம்ம கிளைமாக வந்து கிளைம் பண்ண முடியும் இன்சூரன்ஸ் கம்பெனிலேன்னு. ஸோ இவ்வளோ தான் சம்மு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மு எந்த சம்மோ அந்த எந்த சம்மாக இருந்தாலும் அது 4 பீரியடாக நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்லொகேஷன் பீரியட், நெக்ஸ்ட்டு வந்து கரஸ்பாண்டிங் பீரியட், அதுக்கப்புறம் ப்ரிசீடிங் 1 year அண்ட் லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர். இந்த 4 பீரியடாக எந்த சம்மாக இருந்தாலும் இதை பண்ணிக்கணும். இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதோட டேர்ன் ஓவர், இதோட டேர்ன் ஓவர், இதோட டேர்ன் ஓவர் அண்ட் இதோட டேர்ன் ஓவர், ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ், நெட் ப்ராஃபிட். இது எல்லாமே வந்து சம்மில் எங்கே கொடுத்துருக்காங்கங்கிறத கரெக்டாக இந்த பீரியட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக போட்டுட்டு அதுக்கோட டேர்ன் ஓவர் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா 50% ஒர்க் டன். இதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபார்மேட்டில் பார்க்கணும். ஃபார்மேட்டில் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி எல்லாமே எழுதியிருப்போம். ஸோ ஒன்று ஒன்றா போடணும். இதில் 3 ஒர்க்கிங் நோட் தான். இந்த 3 ஒர்க்கிங் நோட்டை போட்டாலே நமக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்டர் இன்சூரன்ஸா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதுக்குரிய கிளைமை நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா சம் வந்து ஓவர். இவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சம் அல்லது ஆர்டிபி அல்லது எம்டிபியில் உள்ள சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.